வணக்கம் யூடியூப் சொந்தங்களே, நமக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் நாத்தனாரோட பேரன் மகப்பிள்ளைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி மதுரை வந்துட்டோம். நம்ம இப்போ ட்ரெஸ் கடைக்கு போயிட்டுருக்கோம். உள்ளக்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயப்பாத்தாப்பா இருக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். திங்கக்கிழமை தான் தம்பிக்கு பிறந்த நாள். அதனால் நான் முத நாளே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் போனேன். அதனால் பாதி கடைகள் லீவில் தான் இருந்துச்சு. ரோட்டோட கடைகள்லாம் பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் அழகழகாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்போயுமே நான் அந்த சின்ன சின்ன பொருள்லாம் வாங்குறேன்னா அந்த ரோட்டோரத்துகளில் வாங்குவேன். நல்லாவே இருக்கும். நம்ம அமௌண்ட் கம்மியாக இருந்தாலுமே அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கெல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் நான் ஏகே அகமத் தான் போயிட்டுருக்கோம். எப்போயுமே நான் ஏகே அகமத் தான் ட்ரெஸ் எடுப்பேங்க. ஏகே அகமத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து சேரீ செக்ஷன் போகிறோம். சேரீயெல்லாம் பாருங்க, நம்ம முன்னாடி போகலே நம்ம கண்ணை கவருதுயா. அழகழகாக இருக்கியா. விதவிதமாய் வித்தியாசமாய் ரகரகமாய் அற்புதமாய் அப்படின்ற மாதிரி நான் போனது தம்பிக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போனேன். சரி போகிறோம், அப்படியே நம்மளுக்கும் பார்த்துட்டு போவோமே, எடுக்கத்தான் மாட்டோம், பார்த்துட்டாவது போவோமே அப்படின்றத நான் சிலை செக்ஷனுக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன பசங்க செக்ஷனுக்குள்ளே போயிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா அழகழகாக இருந்துச்சு. எதை எடுக்கிறேன்னு தெரியல. நான் வச்சுருக்கறது 1000 தான் வச்சுருந்தேன். 1000 தம்பிக்கு நல்லா ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தேன். இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு. டிஷர்ட்டு இது மாதிரிலாம் சிம்பிளாக இருந்துச்சு. சரி இப்போ பிறந்த நாளைக்கு போகிறோம், கொஞ்சம் கிராண்டாக எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்றக்காண்டி தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் காய்கறிகள் வாங்கினேன். வெங்காயம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாங்கிட்டு ப்ரெட் ஆம்லேட் போட்டுத்தாங்கன்னு என் மகன் கேட்டான். அதனால் ப்ரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு 1 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். மாம்பழம் வாங்கிட்டு கொஞ்சம் பேக்கரியில் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். அதில் தான் சிம்பிளாக தான் வாங்கினேன். 2 ஆப்பிள் கேக்கு, ஒரு கேக்கு ஒன்று வாங்கினேன். ஆப்பிள் கேக் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு பசங்களுக்கு வாங்கிக்கிட்டு காசு இல்லை, என்கிட்ட இருந்தது மட்டும் வாங்கிட்டு அவர் ரொம்ப நாளாக கூலிங் கிளாஸ் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். அதனால் அவருக்கு 2 கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு பிஸ்கட்டு பாப்பா க்ரீம் பிஸ்கட் கேட்டால் நான் அதிகமாக வாங்கி தர மாட்டேன், இருந்தாலும் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக ரஃப்யூஸ்க்கு போகிறக்காண்டி ஒரு டிஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் பிறந்தநாள் பையனுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன். மறுநாள் திங்கக்கிழமை நாங்கள் பிறந்த நாளைக்கு கிளம்பியாச்சு. சாயந்தரம் 3 மணிக்கு கிளம்பினோம். நான், பையன், பொண்ணு 3 பேரும் கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கார் வேலை முடிஞ்சுட்டு அப்படியே வரேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பையனோட பைக்கில் தான் நாங்கள் 4 பேரும் போனோம் பைக்கில். அங்கே போனோடனே எல்லாமே ரெடியாக இருந்துச்சுங்க. நாங்கள் போனோடனே கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டு செல்ல குட்டி பாருங்கள். இது நான் என்னோடய வீட்டுக்காரோட அக்காவோட பொண்ணு, அவங்களோட பையனுக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாளைக்கு தான் போயிருந்தோம். எனக்கு பேரன் கிளவின்னு நினச்சிடாதீங்க. பேரன் எனக்கு மகன் முறை வேணும். மகனோட பிள்ளை எனக்கு பேரன் தானே. அதனால் பேரனை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னம்மா இப்ப யார் பாடினது? யாரு நான் தான். இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? நான் தான் அந்த பாட்டு படித்தது. யாருன்னு பார்த்து பயப்படாதீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு படிக்க சொன்னாங்க. பாட்டு படித்தாச்சு. நம்ம கேக் வெட்டுறப்ப நம்ம அதையாவது என்கரேஜ் பண்ணணும்ல, அப்போ தானே குட்டி பையன் நல்லா ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இப்போ கேக் வெட்டியாச்சு நல்லபடியாக. குட்டி பையனுக்கு ஒரே ஹாப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ரொம்ப இதாக இருந்தேன், டிப்ரெஷன் ஆகிட்டேன் ஆள். என்னடா நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி. இந்த கேக்கையும் விட்டணும் அந்த கேக்கையும் விட்டணும்ட்டாங்க. அப்புறம் என்னதே பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? கேக்கு டிசைன் அழகாக இருக்குல்ல. பிளாக் ஃபாரஸ்ட் ஒன்றும் பட்டர் ஸ்க்ராட்ச் கேக்கும் 2 கேக்கும் வாங்கியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மைக்குமே எனக்கு பட்டர் ஸ்க்ராட்ச் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் எப்போயுமே அதுதான் ஃபஸ்ட்டு. வேறு எந்த கேக்கும் ட்ரை பண்ண மாட்டேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்குங்க. ஃபோட்டோவுக்கு ஃபோஸ் குடுறா அப்படின்னு சொன்னால் இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு அடுத்து நமக்கு என்ன, சாப்பாடு தான் முக்கியம். எப்படி சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வரட்டா.